எல்லாருக்கும் வணக்கம். நான் திவ்யா பாரதி, கேபிஎஸ் திவ்யம்லேருந்து. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாருக்கும் சிரிக்கிறதுக்கும் நேரம் இல்லை, வாய் விட்டு சிரிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. ஆனால் நம்மளோட ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதுக்காக தான் நாங்கள் மூலிகைகள் சேர்த்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே ஹெல்த்தியாக ஹோம்மேடாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த மூலிகைகள் எல்லாமே நம்ம உடம்புல சேரும்போது நிச்சயமாக நம்ம உடல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக மாறும். இன்றைக்கி ஆடாத்தோடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஆடாத்தோடை இலை க்ளீன் பண்ணி பறிச்சுட்டு கழுவி உலர்த்திட்டு இருக்கேன். ஈரத்தை ஃபஸ்ட்டு உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நிழல்ல உலர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பொடி பண்ணி கொடுக்குறோம். நிறைய பேர் ரேட்டு ஏன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மூலிகைகள் சேர்த்து செய்கிற பொடி வகைகள் எல்லாம் ரேட் ஏன் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம செடிகளில் போய் இலைகளை பறிக்கும் போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன பூச்சி வகைகள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் பார்த்து அதுக்கப்புறம் பறிக்கணும். அடுத்தது இன்னொரு விஷயம், நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அது எல்லாத்துலேயுமே இப்போது நம்ம வீடுகளுக்கே நம்ம சமைக்கிறதுக்கு கீரை வகைகள் வாங்கினோம் அப்படின்னா அதில் நம்ம அப்படியே சமைக்க முடியாது. சும்மா அப்படியே பறித்து அப்படியே சமைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு இலைகளுக்கு பின்னாடி பூச்சி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதனால் நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்து தான் செய்யணும். இப்போது நான் ஆடாத்தோடை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான். ஆனாலுமே இது க்ளீன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் டைம் எடுக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு ஒரு இலையும் பார்த்து நான் சொன்ன மாதிரி இலைகளுக்கு பின்னாடி பூச்சி தாக்குதல் இருக்கும், அப்புறம் பூச்சி இருக்கும், அப்புறம் பூச்சியோட இதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு இலையாக பார்த்து தான் நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன். எல்லா மூலிகைகளும் செய்யும்போதும் அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுவேன். ஒரு டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் க்ளீன் பண்ணுவேன். சப்போஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை அப்படின்னா நான் ஒரே கீரையை ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அதை நிழல்ல உலர்த்துவேன். ஃபஸ்ட்டு ஈரத்தை ஒரு துணி போட்டு இந்த மாதிரி உலர்த்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிழல்ல காய வச்சு நல்லா உலர்ந்ததுக்கு பின்னாடி தான் அதை நாங்கள் பவுடராக பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூலிகைகள் சேர்த்து நிறைய இட்லி பொடி, சாதப்பொடி வெரைட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டைம் முருங்கை இலை, முருங்கைப்பூ, அதுக்கப்புறம் முடக்கத்தான், ஆடாதோடை இலை சளிக்கு பவுடராக கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி நிறைய மூலிகைகள் சேர்த்து பண்ணுறோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள். ரொம்பவே சுத்தமாக இருக்கும். நாங்கள் வீட்டுக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் கஸ்டமைஸ்டாக பண்ணி தருவோம். உங்களோட நீட்ஸ்க்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். தேங்க்யூ.